ஹம்பிள் பிகினிங்ஸ் அப்படின்னாலே என்னுடைய வாழ்க்கையில் நான் சம்பாதிக்க ஆரம்பித்து என்னுடைய சம்பாத்தியத்தை வச்சு ஒரு வண்டி வாங்கினேன் முதல்ல. அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. அந்த வண்டி என்னோடய ரூம்மேட்டை, காலேஜ் ஸ்டூடெண்ட்டை, அவள் ஓட்டிகிட்டு இருந்த வண்டி. செகண்ட் ஹேண்டாக அவகிட்ட இருந்து நான் வாங்கினேன். பக்கத்தில் இருக்கிற ஒரு மெக்கானிக் அண்ணாட்டை கொண்டு போய் அந்த வண்டியை கொடுத்து எவ்வளோ ரேட்டுக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேருமே நின்று அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் முடித்து நான் வட்ட ஒரு 9,000 10,000 ஏதோ கொடுத்து அந்த வண்டியை நான் வாங்கிட்டேன். நாங்கள் தங்கியிருந்தது ராயப்பேட்டையில், ஆனால் என்னுடைய ஆஃபீஸ் வந்து நாவலூர். இங்கேருந்து அவ்வளோ தூரம் வண்டி ஓட்டிகிட்டு போகிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். பட் இருந்தாலும் ஒரு பெருமைக்கு அதை வாங்கி வச்சாச்சு. எப்போயாவது ரொம்ப ரேராக அது மாதிரி வண்டி ஓட்டிட்டும் போயிருக்கேன் நான். அப்புறம் நான் ராயப்பேட்டையில் எனக்கு ஒத்து வரல அப்படின்னு சொல்லிட்டு நான் மடிப்பாக்கமில் போய் தங்கினேன். திருப்பி மடிப்பாக்கத்தில் இந்த நாவலூருக்கு ரெகுலராக அந்த வண்டியில் நான் போக ஆரம்பித்தேன். ஒரு பிஜியில் தங்கியிருந்தேன். அந்த பிஜியை பார்த்துக்கிறதுக்கு ஒரு அக்கா இருப்பாங்க. அந்த அக்கா ரொம்ப காமெடியாக, ரொம்ப நல்ல டைப்பு, நல்லா பேசுவாங்க, நல்லா சந்தோஷமாக இருக்கும் அவங்க கூட இருந்தாலே. ஒவ்வொரு தடவையும் நான் அந்த வண்டியை அந்த மேலே பில்டிங்லேருந்து அந்த ரேம்பில் இறக்கி ரோட்டு கொண்டாந்து ஆன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணால் அந்த வண்டி ஒரு தடவையும் ஸ்டார்ட் ஆகாது. தடவை ஸ்டார்ட் ஆனதாக சரித்திரமே கிடையாது. அதை பிடிச்சி உதன்னு உதைக்கணும், அதுக்கப்புறம் அந்த பட்டன் ஸ்டார்ட் கொடுக்கணும், வண்டியை சாய்க்கணும், எல்லாமே செஞ்சு தான் அது ஸ்டார்ட் பண்ணணும். ஆனாலும் ரொம்ப பெருமையாக அதுக்கு ஒரு ஹெல்மெட்டை வச்சுட்டு பெருமையாக ஒரு பிளாக் கலர் ஜாக்கெட் வேறு வாங்கி மாட்டிட்டு கிளம்பி போவேன். ஒவ்வொரு தடவையும் இந்த அக்கா நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போதும் அந்த படிக்காதவன் படத்தில் ரஜினி வந்து லக்ஷ்மி ஸ்டார்ட்னு காரை ஸ்டார்ட் பண்ணுவார். அவர் வந்து டாக்ஸி டிரைவராக இருப்பார். அதே மாதிரி இந்த அக்காவும் வந்துட்டு நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போதெல்லாம் லக்ஷ்மி ஸ்டார்ட்பாங்க. எனக்கு ஒரே சிரிப்பாக இருக்கும். அதே நேரத்தில் எனக்கு ரொம்ப கூச்சமாகவும் இருக்கும். ஆனால் அப்படி தான் ஒவ்வொரு நாளும் எனக்கு தொடங்குச்சு. அப்புறம் நானும் என்னோடய ஃப்ரெண்டும் இந்த வண்டியில் 2 பேரும் கார் பூல் பண்ணுற மாதிரி பைக் பூல் பண்ணி 2 பேரும் இந்த வண்டியில் போவோம். சமயத்தில் அவனோட வண்டியில், என்னோடய ஃப்ரெண்டோட வண்டியில் போவோம். அந்த வண்டி இதே மாதிரி ஒரு லக்ஷ்மியோட மேல் வெர்ஷன் வச்சுக்கலாம். அது ஒரு யமஹா வண்டி, RX 100 இருக்கலாம். ஆனால் ரொம்ப ரொம்ப பழைய வண்டியாக தான் இருந்தது. அதில் பாதி நேரம் ஹார்ன் ஒர்க் ஆகாது. சைடு இண்டிகேட்டர் தான் ஹார்ன் மாதிரி யூஸ் பண்ணி ஓட்டிகிட்ருப்பான். அந்த வண்டிக்கு அவன் பேர் வச்சது வந்து ராஜா. என்னுடைய வண்டி பேர் லக்ஷ்மி. இது மாதிரி கம்மியாக சம்பாதிச்சாலும் ஆனால் எங்களுடைய சம்பாத்தியத்தில் நாங்கள் ஒரு வண்டி வச்சுருப்போம். அந்த வண்டி மேலே அப்படி ஒரு சந்தோஷம், அப்படி ஒரு பிரியம். பின்னாடி கல்யாணம் ஆகிட்டு நான் வெளிநாட்டுக்கு வரும்பொழுது எங்கள் மாமியார் வீட்டில் போய் அந்த வண்டியை விட்டுட்டு அந்த வண்டியை எந்த காரணத்தை கொண்டு நீங்கள் விற்கவே கூடாது அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். எங்கள் வீட்லேயும் ரொம்ப நாள் அந்த வண்டியை வச்சுருந்தாங்க. அது அப்படியே இத்து போயிட்டு அது காயலாங்கடையில் கூட யாரும் வாங்க மாட்டாங்க அப்படிங்கிற நிலைமையில் அது ஓரத்தில் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு தடவையும் நான் இந்தியா போகும்போது அந்த வண்டியை பார்த்துட்டு எனக்கு ஒரே சந்தோஷமாக இருக்கும். என்னுடைய முதல் சம்பாத்தியம் அப்படின்னு பெருமையாக சுற்றி வருவேன். கடைசியில் எங்கள் மாமியாருக்கு பொறுமையாக போயிட்டு, இல்லை இதுக்கு மேலே இதை வச்சுக்க முடியாதுமா, தயவுசெய்து வித்துடலாம் அப்படின்னாங்க. அப்போ கூட எனக்கு ஒரு நப்பாசை, அந்த நம்பர் பிளேட் மட்டும் எடுத்து வச்சுக்க முடியுமா அப்படின்னலாம். பட் கடைசியாக அதை நாங்கள் கொடுத்துட்டோம். அதற்கப்புறமா எத்தனையோ வண்டிகள் வாங்கினாலும் கார் அது இதுன்னு மாற்றினா கூட அந்த வண்டி வந்து என்னோடய மனசில் ஒரு நல்ல ஒரு ஸ்பெஷல் பிளேஸில் தான் இருக்குது. ஹம்பிள் பிகினிங்ஸ்னு யோசிக்கும் பொழுது கண்டிப்பாக இதை பற்றி ஷேர் பண்ணிக்கணும்னு எனக்கு தோணுச்சு.